வாழ்ந்து இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவ மனுஷரை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம். 37வது அதிகாரம் தான் யோசேப்புடைய துவக்கம். 38ல் யோசேப்பு சம்பவம் வராது. 39லிருந்து 50 வரைக்கும் ஃபுல்லாக என்ன வரும்? யோசேப்புடைய சரித்திரங்கள் வரும். அதில் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் நிறைய காரியம் என்னென்னு சொன்னால், யோசேப்பு பரிசுத்தமாக இருக்கிறார். ஆகையினால அவர் என்ன வேலை செய்கிறார்? 2வது வசனத்தில் யாக்கோபுடைய சந்நிதியின் வரலாறு. யோசேப்பு 17வது வயதிலே தன் சகோதரனை கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு அப்பா போய் பார்ப்பார். அப்பா, நம்ம குடும்பம் இப்படி இருக்க, இந்த நாட்கள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கிருபை இருந்துச்சு. யாருக்குள்ளே? யோசேப்புக்குள்ளே. ஆனால் வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன். இதே யோசேப்புக்கே ஒரு பெரிய சோதனை வந்ததே நாம் அறிவோம். 39வது அதிகாரம் 9வது வசனம். 39:9. இப்படி இருக்க முப்பத்தி 7வது அதிகாரத்தில் யோசேப்புக்கு ஒரு பரிசுத்தம் இருக்க போய் தான் குடும்பத்தினுடைய நிலவரத்தை அப்பாட்ட தெளிவாக சொன்னார். இப்போ அவருக்கே ஒரு பெரிய சோதனை வந்ததை நம்ம அறிவோம். அந்த சோதனையில் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இத்தனை பெரிய பொல்லாமுக்கு உடன்பட்டு தேவனுக்கு உலகமாய் பாவம் செய்வது எப்படி சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தமாக இருந்தார். நடந்தது என்னன்னு சொல்லி படிக்கும்போது ஆதியாகமம் 41:41 வாசிக்கிறோம். நீ உன்கிட்ட இருந்த பரிசுத்தத்தை நானும் பார்த்தேன். 37வது அதிகாரத்தில் உள்ள பரிசுத்தத்தை நான் பார்த்தேன். 39வது அதிகாரத்தில் உள்ள பரிசுத்தையும் பார்த்தேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகையினால உன்னை நான் இன்னும் என்ன செய்ய போகிறேன்? டாப் லெவலுக்கு உன்னை கொண்டு வர போகிறேங்கிறார். அல்லேலூயா. என்னை உங்களையும் ஆண்டவர் ஊழியத்திலையும் ஊதியத்திலையும் உலக பிரகாரமாயும் எல்லா இடத்துலையும் உயர்த்த விரும்புகிறாரு. என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆரம்ப பரிசுத்தத்தை விட வலுவான பரிசுத்தத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த பரிசுத்தம் இருந்தால் போதும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இன்னும் வாசிக்கிறோம்.